ஸோ ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன கேமுக்குள்ளே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா ஹண்டட். இந்த கேம் எதுக்குள்ளே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரோப்ளாக்ஸ்குள்ளே இருக்கும். நீங்கள் போனீங்கனாலே கண்டுபிடிச்சிடலாம். இது ஒரு ஈஸி கேம் கைஸ், ஈஸி, செம்மையாக விளாட்லாம் அப்படின்னு சொன்னேன். செருப்பால் அடிங்க. எவ்வளோ கஷ்டமான கேம்னு இந்த வீடியோ பார்க்கும்போது தான் தெரியும். ஓகே, ஏன்டா இவ்வளோ நாள் வரல அப்படின்னு கேட்டிங்கன்னா, பப்ளிக் எக்ஸாம் போய்ட்டு இருந்துச்சு கைஸ். கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தேன். இப்போ தான் ஃப்ரீயாக இருக்குது. ஸோ வாட்ச் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். சரி, இப்போ நம்ம போவோம். இதில் மல்டி பிளேயர் இருக்கும், சிங்கிள் பிளேயர் இருக்கும். நம்ம இப்போ சிங்கிள் பிளேயர் தான் பார்ப்போம். ஈஸியாக போவாங்க கைஸ். ஐயோ முடியல, ரொம்ப கண்டாகுது கைஸ், ஹீட்டாகுது. ஓகே, அதுக்கு முன்னாடி என் சேனலுக்கு புதுசாக வந்திருக்காங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தான் நான் புதுசாக போடுறது உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஓகே, மங்கி என்னன்னு பார்ப்போம். என்னடா இது பிளர்ராக இருக்குது. டேய் ஓகே, வாங்க போய் பார்ப்போம். நான் விழுந்துடலாம். இது டேஞ்சருங்க இந்த கேம். நான் மற்றவங்கள மாதிரி போய் சொல்லிலாம் ஆட மாட்டேன். நான் இது விளையாண்டதே இல்லை அப்படிலாம் அந்த சீனே இல்லை. நான் விளாண்டுருக்கேன் அது ஏற்கனவே. இல்லை, நான் 3 லெவல்லாம் முடிச்சுருக்கேங்க ஐஸ். அதை பற்றி நம்ம அப்புறம் பேசுவோம். வர அந்த இதுவும் போகிறேன். இது நான் ஒரு சீரீஸ் மாதிரி கண்டக்ட் பண்ணலான்னு இருக்கிறேன். எப்படின்னா அப்படியே லெவலாக. இப்போ நான் இது ஃபஸ்ட் சாப்டர் இதுக்கு, இந்த கேமுக்கே. ஓகேவா, இந்த ஃபஸ்ட் சாப்டர் முடிச்சுட்டு அப்படி செகண்ட் சாப்டர், தேர்ட் சாப்டர் போய் உங்களுக்கு எல்லாத்துக்கும் அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ணி காமிக்கலான்ட்டு. ஓகே, என்ன பழக்கப்பட்டிருக்காங்க. ஓகே, இதில் என்ன கான்செப்ட்னா கைஸ், இப்போ சைடில் கலெக்ட் ஆல் ஷேடு, அது எல்லாத்தையுமே நம்ம கலெக்ட் பண்ணோம். இதுதான் நம்மளோட மெயின் டாஸ்க். என்ன, அது எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணும் கைஸ். சரி, சும்மா தான் நான் கலெக்ட் பண்ணுற வேலை தான் நினச்சிங்கன்னா, அங்கே தான் வைப்பானுங்க ஒரு ட்விஸ்டே. உள்ளே யாருன்னா ஏகப்பட்ட மங்கீஸ் வரும். இந்த மங்கீஸ் தான் சும்மா வாழைப்பழம் சாப்பிட்ற மங்கீஸ் இல்லை, நம்மளே சாப்பிட்ற மங்கீஸு. அதனால் நம்ம உஷாராகணும். இல்லை இதுங்க, நம்ம இதில் கலெக்ட் பண்ணுவோம். இப்போ என்னடா இங்கே எல்லாமே கிட்ட தான் இருக்குது, எப்படிடா ஈஸியாக தானே இருக்கும் இந்த கேமு அப்படின்னு நினச்சிங்கன்னா வாய்ப்பே இல்லை. இந்த கேமில் நான் கதற விடுவானுங்க பாரு, உட்கார வச்சு. ஐயோ, உட்கார வச்சு அச்சா கூட பரவாயில்லைங்க, அப்படியே விரட்டுவானுங்க. நம்மளால் ஓடக்கூட முடியாது. என் ஃபோனில் விஷன் பிளர்ராக இருக்கும், ஃபுல்லாக டென்ஷனாகும். இங்கே சொல்லுங்க, இங்கே ரெட் கலரில் இருக்குல்ல கைஸ், இந்த ரெட் கலரில் இருக்கிறத பிடிச்சா அந்த மங்கீஸ்லாம் எங்கே இருக்குன்னு பார்க்க முடியும். ஆனால் இப்போ என் பக்கத்தில் எதுவுமே இல்லை. ஸோ ஐ எம் சேஃப். எங்கே பார்ப்போம். இங்கே நீங்கள் எங்கேயாச்சும் எல்லோ கலரில் ஏதாச்சும் நம்ம சுற்றுற மாதிரி பார்த்தீங்கன்னா கைஸ், அது எப்படி நம்மளுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் மாதிரி அது எத்திங்கன்னா மங்கீஸில் சன்னை நிற்கும் கொஞ்ச நேரத்துக்கு. அந்த கேப்பில் தான் நீங்கள் ஓட முடியும். அங்கங்கே பழகி வேறு போட்டு வச்சுறானுங்க. ஏய் நோ பேட் வேர்ட்ஸ். என்ன கைஸ், ஐயோ உள்ளே வந்துட்டான் பாருங்க பின்னாடியே. இது தரப்போம். இங்கே நின்னுங்கிற. சரி ஓகே, நம்ம இப்படி போய்டும். என்ன ஸ்பீடாக வர மாட்டேங்கிறான். ஓகே, கீழே ஸ்பீடு பட்டன் குத்தா தான் கைஸ் போவோம். இல்லை ஸ்பீடாக போக மாட்டேங்கிறான், வந்து போகிறான். ஓகே நாசமாக போயிடுவேன். ஐயோ, என்னடா டேஞ்சராக இருக்குதுங்கெல்லாம். ஓகே, எந்த பக்கம் ஓடுறா? டேய், நான் இங்கே நிற்கிறான். கைஸ் 194 வந்துட்டோம். ஈஸி தான், முடிச்சிடலாம். ரெட் கலருங்க, ரெட் கலர். ஓகே, ரெட் கலர் எடுத்துகிறேன். ஏய், என்ன எடுக்க மாட்டேங்குது. ஐயோ, என்னாச்சு. ஓகே, ஏய் வராண்டா பின்னாடி வராண்டா முன்னாடி. கைஸ் இல்லை, நான் சாலை கைஸ், பின்னாடி அவன்ச்சிட்டான் கைஸ். நான் கைஸ் இதுக்கெல்லாம் பின்னாடி என்ன போட்டு அடிச்சிடாதீங்க. ஓகே, அவன் இல்லை, போயிட்டான். ஏய் வந்துடா. டேய் சைக்கோனாயே, எங்கேந்துடா வர? சைக்கோ, இந்த கேம் எவனாச்சும் ஈஸின்னு சொன்னாங்க, மண்டையில் கொட்டும். கைஸ் ரொம்ப கஷ்டமாகுது. ஓகே எதுவும் இல்லை.
ரைட் ஹேண்ட் சைட். ஓகே ஓகே, ரைட் ஹேண்ட் சைட் போவோம். அப்படியே பாக்ஸ் மாதிரி எடுப்போங்க. ஈஸி தான். நாடா அவன் பிடிக்கிற செத்து போயிட்டான் பட்டுன்னு. பார்த்துக்கலாம். அடுத்து இந்த மாதிரி நேரத்துலலாம் பெரிய வீரர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா பார்த்துக்கலாம், அவ்வளோதான், அடுத்து போவாங்க. திரும்பி அதே தான். ஃபஸ்ட்டே சொல்ல மாட்டேன். கேர்ஸ் ரோல்னு ஒன்று வருதா, இல்லை நம்மளுக்கு அன்லக்கியாக வரும், சேஃபாக வரும். எனக்கு அடிக்கடி சேஃப் தான் வரும். அன்லக்கியாக வந்துச்சுன்னா முடிஞ்சு, சோழி முடிஞ்சுன்னு அர்த்தம். அன்லக்கியெல்லாம் வரும் பாருங்க, பிளைன்னு ஒன்று வருங்க வயசு. முன்னாடி என்ன இருக்குன்னே தெரியாது, செத்து போவோம், அப்படியே செத்து பொழைப்போம். அப்படி இருக்கும் கஷ்டமாக, அப்படியே கண்ணே தெரியாது முன்னாடிலாம். ஃபாக் வந்தால் கூட தப்பிச்சிடலாம். இந்த பிளைண்டு, ஒன் ஹார்ட்டு, ஒன் லைஃபு இதெல்லாம் வச்சாலே நம்ம காலின்னு அப்பயே நீங்கள் முடிவு பண்ணிடணும். முன்னாடி போவோம். லைட்டில் ஆஃப் பண்ணி சேஸ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன் கைஸ். வந்தாச்சு. ஓகே, போனாட்டி இங்கே தான் சாவ வச்சான், திரும்பி இங்கே சாகக்கூடாது. ஓப்பன் பண்ண பின்னாடியே வரான். ஐயோ பின்னாடியே வரானே. ஐயோ டேய், நான் என்னடா போனேன், என்னையே அதெல்லாம் அடிக்குது. சரி ஓகே, ஓவர் ஆக்டிங் நாட் குட் ஃபார் ஹெல்த். போகலாம். லெஃப்ட்டு போகலாம், ஸ்ட்ரெயிட்டாக போகலாம். இல்லை வேணாம், லெஃப்ட்டு போகலாம். ரைட்டு. கைஸ், இது தனியாக முடிக்க கஷ்டமாக இருக்குது. அடுத்த வாட்டி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சவருக்கா பேச விட மாட்டேங்கிறாங்க. சரி விடுங்க. அடுத்த வாட்டி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒருத்தரை கூப்பிட்டு வைப்பறேன். கிரேஸ் தமிழ். எஸ், அவர் நானும் சேர்ந்து தான் நான் 3 லெவலில் முடித்தோம் அந்த என்னோடய பிசியில். ஏன்டா பிசியிலே போட வேண்டியதானே அப்படின்னு கேட்டிங்கன்னா, என் பிசியில் கேம் இதுவாக மாட்டேங்குது கைஸ். கேம் நிற்க மாட்டேங்குது கைஸ். ரொம்ப ஹீட் ஆகி ரெண்டர் ஆகுது அப்படியே உள்ள. அதனால் இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கனால நம்ம என்ன அதான் ஃபோன் எடுத்துகிட்டு ஃப்ரீயாக இருக்க நேரத்தில் விளாட்றேன். இல்லைனா பிசிஎன்ட்டு எப்போவுமே தான் இருக்கும், அதை வச்சு கூட போடலாம். இந்நேரத்துக்கு நான் அவங்கக்கிட்ட 8 பாட்டுக்கிட்ட முடிச்சிருப்பேன். ஆனால் அது ரெண்டரை ஆக மாட்டேங்கிறதுனால ஃபோன் கிடைக்கிற வரை வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ அதான் கைஸ், இதில் போக கஷ்டமாக இருக்கனால நான் அடுத்தது கிரேஸ் டைமில் கூட்டிகிட்டு வந்து இதை முடிகிறேன். இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எப்போ ஆனால் முடியல, தலைலாம் வலிக்குது. பாங்க ஒத்தாலாம் நின்று இது முடிக்கிறதுலாம் நடக்காத காரியம். இங்கே 200 தார் வர்றதுக்கே எனக்கு பாதி லைஃப் போயிடுச்சு. இல்லை புரியுதா உங்களுக்கு? ரொம்ப கஷ்டம். அது பாதி விளையாடுறதுங்க. முன்னாடி வந்துட்டான் புடிச்சிட்டான். எங்கள் வெறுப்பாகுதுங்க அது விளையாடும்போது. கிரேஸ் டம்மில் தான் ஹெல்ப் பண்ணுவார். கிரேஸ் டம்மில் கூட காணும். அவர் என்னங்க ரொம்ப பிஸியாக இருக்கிறாரு. இது சொன்னேன், என்ன ப்ரோ உங்கள் இதில் போடலையான்ட்டு. போடுவோம் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறாரு. அவர் என்ன பிஸியாக இருக்கிறாரான்னு தெரில, என்ன இருக்கிறான்னு தெரில. நம்ம தான் இருக்கிறோம். நம்மளுக்கு ஒரே வழி தான். இந்த பக்கம் போ, இன்னும் போ ரைட்டு. ஸ்டேட் போ. அங்கே ஒன்றும் வந்தாங்க கைஸ், அதான் கைஸ் திரும்பிட்டேன். ஓகே, இங்கே நிறுத்திட்டோம். எதுவும் இல்லை. போடவங்க கைஸ். அடுத்த வாட்டி நான் கிரேஸ் தமிழ் கூட வந்து முடிக்கிறேன் கைஸ். இது வேலைக்கே ஆகாது. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹாவ் எ குட் டே. இதுவரை பார்த்துருக்கீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தது நான் கிரேஸ் தமிழ் கூட வரையும். பாய்.